வணக்கம். என் மனம் வாழும் அண்ணாமலையாரின் திருவடிகளை பற்றி கொண்டு, தமிழெந்தன் உயிருக்கு நேராம், தமிழெந்தன் உடலுக்கு உரமாம், தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம், தமிழன்றி நான் வெறும் நீராம் என்று தமிழன்னையின் பாதங்களை பணிந்த வண்ணம் என்றுமே என் படைப்புகளுக்கு ஒரு துணையாக இருந்து மனதில் ஆசி வளர்ந்து கொண்டிருக்கும் என் மானசீக குருவான கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாதங்களையும் பணிந்து கொண்டு உங்கள் முன்னால் மற்றுமொரு மனதோடு தான் நான் பேசுவேன் என்ற அந்த பதிவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்வடைகிறேன். உப்பு விளைவதும் நீரிலே, கரைவதும் நீரிலே என்பார்கள் எம் முன்னோர்கள். அந்த ஒரு வரிக்குள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம் பொதிந்திருக்கிறது என்பதை வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி பார்க்கும்போதுதான் என்னால் உணர முடிகிறது. வாழ்க்கை என்பது எம் அனைவருக்கும் ஒரு புரியாத புதிராகவே அமைகிறது. ஒரே உலகில் பிறந்து ஒரே சூரியனின் கீழ் வாழ்ந்தாலும் ஒருவருக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக தெரிகிறது. அதே வாழ்க்கை இன்னொருவருக்கு துயரத்தின் நீண்ட பாதையாக தோன்றுகிறது. இதற்கான வெளிப்படையான காரணங்கள் பலவாக இருக்கலாம். அவனுக்கென்ன, பணம் வெள்ளம் போல புரள்கிறது, அதனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்று சிலர் கூறுகிறார்கள். என்னடா, வேலை எதுவுமே இல்லாமல் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறான் பாருங்கள் என்று மற்றொருவர் கூறுகிறார். ஆனால் ஒருவருடைய முகத்தில் தெரியும் புன்னகையை பார்த்து அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அமைதியை நாம் அளந்து விட முடியுமா? பணமுள்ளவன் மகிழ்ச்சியாக இருப்பான் என்பதும் உண்மையல்ல. பணம் இல்லாதவன் துயரத்தில் தான் இருப்பான் என்பதும் உண்மையல்ல. சில சமயங்களில் வசதிகளால் சூழப்பட்ட மனிதனின் உள்ளம் வறுமையாக இருக்கலாம். அதே நேரத்தில் எதுவுமில்லாத ஒரு மனிதனின் உள்ளத்தில் அளவற்ற நிம்மதி குடியிருக்கலாம். அதனால்தான் காலம் செல்ல செல்ல நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பவை எவ்வளவு என்பதை காட்டிலும் கிடைத்தவற்றுடன் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே நமது மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது. எமது வாழ்வில் சிக்கல்கள் தோன்றும் போது அவற்றிலிருந்து அமைதி பெறும் முயற்சியில் இறைவனை நோக்கி பிரார்த்திக்க தொடங்குகிறோம். எமக்கு பிடிக்காதவற்றை மாற்றும்படி இறைவனிடம் வேண்டுகிறோம். நமது விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாம் நினைத்தது நடந்துவிட்டால் இறைவனை தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். அது நடக்காவிட்டால் ஏன் இறைவன் என் வேண்டுகோளை கேட்கவில்லை என்று கோபப்படுகிறோம். சில நேரங்களில் இறைவனையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறோம். ஒரு கேள்வி என்னுள் எழுகிறது. நாம் இறைவனை நம்புகிறோமா? அல்லது இறைவன் நமது விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை தானா இறை நம்பிக்கை என்று அழைக்கிறோம்? இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிரார்த்தனை என்பது இறைவனிடம் நமது விருப்ப பட்டியலை கொடுப்பதல்ல. பிரார்த்தனை என்பது நமது மனதை இறைவனிடம் ஒப்படைத்து எதுவாக வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் உள்ளத்தை கேட்பதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இறைவா, நான் விரும்பியதை தா என்பதற்கு பதிலாக, இறைவா, என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சரியான வழியில் நடப்பதற்கான மன வலிமையை தா என்று கேட்க கற்றுக்கொண்டால் பிரார்த்தனையின் அர்த்தமே மாறிவிடுகிறது இல்லையா? ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளும் வேறுபட்டவையாக இருக்கின்றன. ஆனால் பிரார்த்தனை என்பதின் உண்மையான அர்த்தத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோமா என்பதுவே நியாயமான கேள்வியாக இருக்க வேண்டும். அண்மையில் படித்த ஒரு சிறிய கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மிகவும் கடுமையான துறவை மேற்கொண்டு பல நல்ல காரியங்களை புரிந்த ஒரு துறவிக்கு அவருடைய குரு ஒரு வினோதமான பரிசை கொடுத்தார். அது ஒரு குதிரை. அதிலே ஏறி ஓ ஆண்டவனே என்று கூறினால் அது வேகமாக ஓடத் தொடங்கும். ஓ ஆண்டவனே, ஓ ஆண்டவனே என்று இருமுறை கூறினால் வேகத்தை குறைக்கும். குதிரையை நிறுத்த வேண்டுமானால் நன்றி ஆண்டவரே என்று கூற வேண்டும்.
பரிசை பெற்றுக்கொண்ட துறவிக்கு அந்த குதிரையில் ஏறி ஓடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. துறவிக்கு ஆசை வரலாமா என்று என்னிடம் கேட்காதீர்கள், இது வெறும் கதைதான். அவர் குதிரையில் ஏறி அமர்ந்து ஓ ஆண்டவனே என்றார். குதிரை வேகமாக ஓடத் தொடங்கியது. காற்றில் பறப்பதைப் போன்ற உணர்வு. அவருக்கு இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்ற ஆசை. மீண்டும் ஓ ஆண்டவனே என்றார். குதிரை இன்னும் வேகமாக ஓடியது. ஆனந்தத்தில் கண்களை மூடிக்கொண்டிருந்த துறவி சிறிது நேரத்துக்கு பிறகு கண்களை திறந்தார். அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. குதிரை அதனை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அச்சமடைந்த துறவி நன்றி ஆண்டவரே என்று கத்தினார். குதிரை சட்டென்று நின்றது. கண்களை திறந்த துறவி பார்த்தபோது பள்ளத்தாக்கு அவருக்கு முன்னால் ஒரு அடி தூரத்தில் தெரிந்தது. ஒரு பெரிய பெருமூச்சு விட்டார். அவரது வாயிலிருந்து தன்னை அறியாமலே ஓ ஆண்டவரே என்ற வார்த்தை வெளிவந்தது. அவ்வளவுதான். குதிரை மீண்டும் ஓடத் தொடங்கியது. அப்படியே துறவியையும் அழைத்து கொண்டு பள்ளத்தாக்குள் விழுந்து மறைந்தது. கதை சிறிது ஒரு நகைச்சுவையாக தோன்றினாலும் அதனுள்ளே வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. வார்த்தைகளை உச்சரிப்பது மட்டும் பிரார்த்தனை அல்ல. இறைவனின் பெயரை 1000 முறை சொன்னாலும் அந்த வார்த்தைகளின் பொருள் எமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்றால் அது வெறும் ஒளியாகத்தான் இருக்கும். துறவியாக இருந்தால் என்ன, சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன, இறைவனின் பெயரை கடமைக்காக சொல்வது என்றுமே உண்மையான பிரார்த்தனையாகாது. இதன் பொருள் கோவிலுக்கு செல்வதும் இறைவனை வணங்குவதும் தவறு என்று நான் கூறவில்லை. எந்த ஒரு வகையான மன அமைதிக்கான தேடலையும் நான் உதாசீனப்படுத்துவோன் அல்ல. ஆனால் நாம் செய்யும் பிரார்த்தனையின் உட்கருத்தை உள்வாங்கித்தான் பிரார்த்திக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு கேள்வியை நேர்மையாக எம்முள் கேட்டு பார்க்கும்போது நம்மை பற்றியே நாம் இதுவரை அறியாத பல உண்மைகள் நமக்குள் வெளிப்படத் தொடங்கும். இறைஞானம் உள்ளத்துள் உறைவது என்றால் என்ன? என்னை பொறுத்த வரையில் அது வானத்தை நோக்கி பார்ப்பதில் மட்டும் இல்லை, நம்முள் இருக்கும் இருளை உணர்ந்து அதை மெதுவாக அகற்றுவதில் தான் இருக்கிறது. பிறரை பற்றி தீமையாக எண்ணுவதை தவிர்ப்பது, பொறாமை எழும்போது அதை அடையாளம் காண்பது, கோபம் வந்தாலும் அதற்கு அடிமையாகாமல் இருப்பது, தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வது, மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பது, முடிந்த இடத்தில் உதவுவது, நமக்கு தீங்கு செய்வர்களுக்கு கூட தீமை செய்யாமல் இருப்பது, இவையெல்லாம் எனக்கு பிரார்த்தனையின் வெவ்வேறு வடிவங்களாகவே தோன்றுகின்றன. ஒரு மனிதனின் கைகள் பிறருக்காக நீளும்போது அவனுடைய உதடுகள் பிரார்த்திக்காவிட்டாலும் அவன் உள்ளம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறது. காலம் எனக்கு இதுபோன்ற பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு காலத்தில் பல கருத்து விவாதங்களில் நான் ஈடுபட்டதுண்டு. எனக்கு சரி என்று தோன்றியதை மற்றவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன். எனது பார்வையை விளக்குவதற்காக நீண்ட நேரம் வாதிட்டிருக்கிறேன். ஆனால் அனுபவம் மெதுவாக என்னை மாற்றியது. இப்போது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உண்மை நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் உண்மை முழுவதும் நமக்கே சொந்தமானது என்று நினைப்பது அகங்காரம். எமது கருத்துக்களில் எவ்வளவு வலிமையான ஈடுபாடு எமக்கு இருக்கிறதோ அதே அளவு ஈடுபாடு அடுத்தவர்களுக்கும் அவர்களுடைய கருத்துகளில் இருக்கலாம். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிய பிறகு பல விவாதங்கள் தாமாகவே அர்த்தமற்றவை ஆகிவிட்டன. சில இடங்களில் பதில் சொல்லாமல் இருப்பது தோல்வியல்ல. மௌனம் என்பது சில நேரங்களில் நமது அறியாமையின் அடையாளம் அல்ல, நமது முதிர்ச்சியின் அடையாளம். அண்மையில் ஒரு ஞானியின் அறிவுரையை படித்த போது அது என் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒருவர் அவரிடம் இறைஞானத்தை பற்றி தெரிந்தவர்களிடம் நான் பேசும்போது அவர்கள் என்னுடன் வீண் தர்க்கத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறினார். அதற்கு அந்த ஞானி, இறைவனை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ அறிந்து கொள்ள விரும்பி எம்மிடம் வந்து கேட்பவர்களுக்கு மட்டுமே நாம் அறிந்தவற்றை கூற வேண்டும், அல்லாவிடில் மௌனம் காப்பதே சிறந்தது என்றார். அந்த வார்த்தைகளில் இருந்த உண்மை என்னை ஆழமாக தொட்டது. ஏனெனில் ஆன்மீகம் என்பது மற்றவரை வெல்வதற்கான ஆயுதம் அல்ல,
நம்மையே வெல்வதற்கான பயணம். நாம் இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நமது மனதில் வெறுப்பு இருந்தால் நாம் மதத்தை பற்றி பெருமையாக பேசலாம். ஆனால் மனிதனை மதிக்க தெரியாவிட்டால் நாம் 1000 முறை பிரார்த்திக்கலாம். ஆனால் எம்மால் ஒருவரின் கண்ணீரை துடைக்க முடியாவிட்டால் அப்போது எமது பிரார்த்தனையின் பொருள் என்ன? தெய்வத்தையும் மனதில் உள்ள மனிதாபிமானத்தையும் பிரித்து பார்ப்பதில்தான் நாம் பிரார்த்தனையின் அடிப்படை தத்துவத்தை இழந்து விடுகிறோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். மனிதத்தன்மை இல்லாத இறை நம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறிவிடுகிறது. எனது கடவுளே உண்மையானவர் என்ற எண்ணம், எனது வழியே மட்டும் சரியானது என்ற பிடிவாதமாக மாறும்போது ஆன்மீகம் அங்கே முடிந்து அகங்காரம் தொடங்குகிறது. அதனால்தான் மதங்களுக்கிடையான போட்டிகளும் பொறாமைகளும் வெறுப்புகளும் உருவாகின்றன. இறை நம்பிக்கையை வைத்துக்கொண்டு மனிதனை வெறுப்பது எப்படி சாத்தியம்? பிரார்த்தனை செய்து கொண்டே பிறரை துன்புறுத்துவது எப்படி நியாயமாகும்? இறைவனின் பெயரை சொல்லிக்கொண்டே மனிதாபிமானத்தை மறுப்பது எப்படி இறை நம்பிக்கையாகும்? எனக்கு தோன்றுவது ஒன்றுதான். இறைவனை தேடும் பாதைகள் பலவாக இருக்கலாம். ஆனால் மனித நேயத்தை அடையும் பாதை ஒன்றுதான், அது அன்பு. மனிதன் பிறப்பதும் பின்னர் இந்த உலகத்திலிருந்து மறைவதும் நமக்கு புரியாத ஒரு மிகப்பெரிய இயற்கையின் சுழற்சியின் பகுதிகள். அந்த எமக்கு அப்பாற்பட்ட சக்தியை ஒருவர் சக்தியாக வழிபடலாம், இன்னொருவர் சிவமாக வழிபடலாம், மற்றொருவர் அல்லாவாக வழிபடலாம், வேறொருவர் இயேசு கிறிஸ்துவாக வழிபடலாம். பெயர்கள் வேறுபடலாம், வழிபாட்டு முறைகள் வேறுபடலாம், மொழிகள் வேறுபடலாம். ஆனால் மனிதனின் உள்ளத்தில் தேடப்படும் அந்த இறுதி அமைதி ஒன்றே. நதிகள் பல, கடல் ஒன்று, விளக்குகள் பல, ஒளி ஒன்று, மொழிகள் பல, மனிதனின் கண்ணீர் ஒன்றே. அதனால்தான் இப்போது என் மனம் பிரார்த்தனைகளும் கொஞ்சம் மாறிவிட்டன. எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக மாற்றிவிடு என்று இறைவனிடம் கேட்பதை விட, எல்லாம் எனக்கு சாதகமாக இல்லாத போதும் அமைதியாக இருக்க கற்றுக்கொடு என்று கேட்க தொடங்கியிருக்கிறேன். மற்றவர்களை மாற்றிவிடு என்று வேண்டுவதற்கு பதிலாக முதலில் என்னை நான் மாற்றிக்கொள்ளும் அறிவை கொடு என்று வேண்டுகிறேன். வாழ்க்கை எனக்கு கொடுப்பதையெல்லாம் நான் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் அவற்றுக்கு நான் எவ்வாறு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க முடியும். எமது வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு பிடித்தமாக இருக்காது. சிலது காயப்படுத்தும், சிலது உடைக்கும், சிலது ஏமாற்றும். ஆனால் சில நேரங்களில் நம்மை உடைத்த அதே அனுபவங்கள் தான் நம்மில் இருந்த உண்மையான மனிதனை வெளிக்கொண்டு வருகின்றன. அதனால் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை எல்லாம் எதிரிகளாக நான் பார்க்க தொடங்கவில்லை. சில கஷ்டங்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கின்றன. சில தோல்விகள் நம்மை தாழ்த்துவதற்காக வருவதில்லை, நாம் தவறாக உயர்த்தி வைத்திருந்த அகங்காரத்தை இறக்குவதற்காக வருகின்றன. சில பிரிவுகள் நம்மை தனிமைப்படுத்துவதற்காக வருவதில்லை, நம்மை நாமே சந்திக்கச் செய்வதற்காக வருகின்றன. சில மௌனங்கள் வெறுமையாக இருப்பதில்லை, அவை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கேட்க மறந்திருந்த குரலை கேட்கச் செய்கின்றன. இதனால் தான் இப்போது நான் இறைவனிடம் பேசுவதை காட்டிலும் என் மனதோடு பேசுவதையே அதிகம் விரும்புகிறேன். ஏனென்றால் என் மனம் அமைதியாகும் போது பிரார்த்தனை அங்கே இயல்பாகிறது. மனம் தெளிவாகும் போது இறைவனை பற்றிய எனது தேடலும் அங்கே தெளிவாகிறது. மனம் அன்பால் நிரம்பும் போது கோவிலுக்கு செல்லாமல் கூட இறைவனின் அருகாமையை உணர முடிகிறது. ஒருவருக்கு உதவிய போது, ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் போது, ஒருவரை மன்னிக்கும் போது, ஒருவரின் தவறை சுட்டி காட்டாமல் புரிந்து கொள்ளும் போது என் உள்ளத்தில் தோன்றும் அந்த அமைதியே எனக்கு பிரார்த்தனையின் பதிலாக தோன்றுகிறது. அதனால்தான் இன்று நான் இறைவனிடம் அதிகமாக கேட்பதில்லை. என்னை மாற்றி, என் மனதை தூய்மைப்படுத்து, என் அகங்காரத்தை சிறிதாக்கு, பிறரை புரிந்து கொள்ளும் இதயத்தை கொடு, என்னால் முடிந்த அளவு நன்மை செய்யும் வாய்ப்பை கொடு, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நான் உண்மையாக பார்க்கும் துணிவை கொடு. இதுவே எனது பிரார்த்தனையாக மாறிவிட்டது. இப்போது மீண்டும் அந்த முன்னோர் சொல்லிய வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஒலிக்கின்றன. உப்பு விளைவதும் நீரிலே, கரைவதும் நீரிலே. நீரிலிருந்து உருவான உப்பு இறுதியில் அதே நீருக்குள் கரைந்து போகிறது. அதுபோலத்தான் மனிதனும். எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், எங்கே செல்கிறோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் முழுமையான விடை எம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விடயம் மட்டும் நமக்கு தெரியும். நாம் இந்த உலகில் இருக்கும் வரையில்
மனிதர்களாக வாழ முடியும், அன்பு செய்ய முடியும், மன்னிக்க முடியும், உதவ முடியும், புரிந்து கொள்ள முடியும், நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அதுவே ஒருவேளை இறைவனை தேடும் மிக நீண்ட பாதையின் மிக எளிய தொடக்கமாக இருக்கலாம். இறைவனை எங்கே தேடுவது என்று என்னிடம் யாராவது கேட்டால் நான் வானத்தை சுட்டி காட்ட மாட்டேன், கோவிலை காட்டவும் மாட்டேன், அவருடைய இதயத்தை தான் காட்டுவேன். உங்கள் மனதை முதலில் பாருங்கள். அங்கே அன்பு இருக்கிறதா? அங்கே இரக்கம் இருக்கிறதா? அங்கே மன்னிப்பு இருக்கிறதா? அங்கே மனிதநேயம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் தேடும் இறைவன் அங்கேயே இருக்கிறான். அதனால்தான் இறைவனோடு பேசுவதற்கு முன் இப்போது நான் மனதோடு பேசுவேன். மனதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை புரிந்து கொண்டால் பிரார்த்தனையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். பிரார்த்தனையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் ஒருவேளை நாம் தேடிக்கொண்டிருந்த இறைவன் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி இருக்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் மனதுடன் பேச வருவேன். அதுவரை அன்புடன் உங்கள் அன்பன் சக்திதாசன். வணக்கம்.